இறை அன்பில் நிலைத்திருக்கும் அன்பு உள்ளங்களே, இன்றைய நாளில் இறைவன் நம்மிடம் பகிரவிருக்கும் செய்தியானது புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகங்கள் இடம்பெற்றுள்ளன. தன்னையே உலகிற்காக கையளித்த இறைவன் தன் உடனிருப்பை தன் உயிர்ப்புக்கு பிறகு ஒவ்வொருவருக்கும் உணர தூய ஆவியானவரை நம் துணையாளராக பெற்றுக்கொள்ள கூறுகின்றார். தான் பிரிய போவதை முன் அறிவித்த இயேசுவின் வார்த்தைகளால் மனம் கலங்கிய சீடர்களிடம், நான் போனால்தான் துணையாளரை உங்களிடம் அனுப்புவேன் என்று தெளிவாக கூறுகிறார். அவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவற்றை பற்றிய உண்மையானவற்றை உணர்த்துவார் என்றும் கூறுகின்றார். பாவம், ஒருவன் பாவம் செய்தால் அவன் பாவி, அவன் சபிக்கப்பட்டவன் என்ற கருத்து பரவிய மக்களிடையே, நீ இயேசுவால் மன்னிக்கப்பட்டு அவர் இரத்தத்தால் மீட்கப்பட்டவன் என்ற உள்ளுணர்வு பெறவே தூய ஆவியானவரை அனுப்புகிறார். நீதி, உலகம் நீதி என கண்டு கடையெல்லையில் வாழும் மக்களின் உரிமைகளை பறிப்பதும் அவர்களின் உடைமைகளை பங்கிடுவதையும் தவறு என்று சுட்டிக்காட்டிட தூய ஆவியானவரை நமக்கு அளிக்கிறார். தீர்ப்பு, மனிதன் தரும் தீர்ப்புகள் அனைத்தும் உலகை சார்ந்தது. ஆனால் கருணையுடன் தன் தீர்ப்புகளில் அன்பினை வெளிப்படுத்தும் இறைவன் ஒருவர் உங்களுக்காக தன் உயிரையும் கொடுத்து காக்கின்றார் என்ற நற்செய்தியினை அறிவிப்பதற்காக இயேசு தூய ஆவியானவரை அனுப்புகிறார் என்ற முழுமையான உண்மையை உரைக்கும் நற்செய்தியில் நம்பிக்கை வைத்தவர்களாய், பாவத்தில் இடறி விழுந்தாலும் தாங்கி சுமக்க வல்ல தேவன் பாடுகளும் இறப்பும் உயிர்ப்பும் எப்போதும் நம்மை கரம் நீட்டி அழைக்கிறது என்பதை நினைவில் கொண்டு தூய ஆவியானவரின் துணையுடன் எழுவோம், விரைவோம், இயேசுவின் சாட்சிகளாவோம்.